சாதாரண கோயில் கதை கிடையாது. எப்படி பக்தியும் அருளும் பொங்குற ஒரு புனித தலமா மாறுச்சு அந்த அதிசயத்தை பத்தி தாங்க நம்ம பார்க்க போறோம். வாங்க, திருச்செந்தூரோட ஆன்மாக்குள்ள ஒரு பயணம் போலாம். சும்மா யோசிச்சு பாருங்களேன். போரோட ஓலங்கள் கேட்ட ஒரு மண் எப்படி அமைதியின் மந்திரங்களை உச்சரிக்கிற இடமா மாற முடியும்? இது வெறும் கேள்வி மட்டும் இல்ல. இதுக்கு திருச்செந்தூரே நமக்கு ஒரு பதிலா இருக்கு. அந்த பிரம்மாண்டமான மாற்றத்தோட கதையை தான் இப்ப நம்ம முழுசா தெரிஞ்சுக்க போறோம். அதாவது இந்த தலத்தோட ஒவ்வொரு மண் துகள்லையும் ஒரு காவிய போரோட கதை ஒளிஞ்சிருக்கு. தேவர்களே நடுங்க வச்ச அசுரன் சூரபத்மன், அவனை அழிக்க தேவசேனாதிபதியா அவதாரம் எடுத்த நம்ம முருகன், இவங்க ரெண்டு பேருக்கும் நடந்த அந்த பயங்கரமான யுத்தத்தோட களம் அதுதாங்க இந்த திருச்செந்தூர். சரி, அந்த போர் எப்படி நடந்ததுன்னே ஒரு சின்ன ஓட்டமா பாத்துரலாம். முதல்ல புறப்பாடு. அப்பா சிவனோட ஆணைப்படி முருகன் தன்னோட படைகளோட கைலாயத்திலிருந்து கிளம்புறாரு. அடுத்து யுத்தம். திருச்செந்தூர் கடற்கரையில வானமும் கடலும் அதிர ஒரு பெரிய போர் நடக்குது. அதுக்கப்புறம் வெற்றி. முருகன் தன்னோட சக்தி வாய்ந்த வேலால சூரனை வீழ்த்திடுறாரு. ஆனா கதை இங்க முடியல. இங்கதான் ஒரு அற்புதமான ட்விஸ்ட் இருக்கு. அதுதான் ஆட்கொள்ளுதல். சூரனை முழுசா அழிக்காம அவனோட ஆணவத்தை மட்டும் அழிச்சு அவனை தன்னோட மயில் வாகனமாவும் சேவல் கொடியாவும் மாத்திக்கிறாரு. இதுக்கு பேரு அழித்தல் இல்ல, ஆட்கொள்ளுதல். கருணையோட உச்சம் இது. அந்த மாபெரும் வெற்றி இருக்கு பாருங்க, அது அந்த இடத்தோட தலைவிதியே மாத்திடுச்சு. அந்த வெற்றி எப்படி அந்த இடத்தோட பேர்லயே கலந்துச்சுன்னு இப்ப பார்க்கலாம். இது ரொம்பவே ஒரு சுவாரஸ்யமான விஷயம். இந்த இடத்தோட உண்மையான பழைய பேரு ஜெயந்திபுரம். ஜெயந்தி அப்படின்னா என்ன அர்த்தம்? வெற்றி. சூரனை ஜெயித்த இடம், அதாவது வெற்றியின் நகரம். காலப்போக்குல அந்த பேர் தான் மருவி திருச்செந்தூர்னு மாறியிருக்கு. அப்ப பாருங்க, வெற்றியே இந்த ஊரோட பேரா இருந்திருக்கு. திருச்செந்தூரோட சிறப்பு இதோட நிக்கல. முருகனோட அறுபடை வீடுகள்ல கடல் அலைகளே தாளாற்ற ஒரே ஒரு படை வீடு இதுதான். அதனாலதான் இதுக்கு அலைவாய் அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்கு. சூரனை ஜெயிச்சதுக்கு அப்புறம் முருகன் இங்க தன்னோட அப்பா சிவபெருமான மனமுருகி வழிபட்டதா ஒரு ஐதீகம் சொல்லுது. சரி, போர் முடிஞ்சது, வெற்றியும் கிடைச்சிருச்சு. ஆனா இன்னைக்கு நாம பாக்குறோமே இந்த கோயில், இது எப்படி உருவாச்சு? அதுக்கு பின்னாலேயும் ஒரு தெய்வீக கட்டளை இருக்கு. சூரசம்ஹாரத்துக்கு அப்புறம் தேவர்களோட குருவான வியாழ பகவான் முருகனோட தரிசனத்துக்காக இங்க தவம் இருந்தாராம். அவரோட தவத்துல மகிழ்ந்த முருகன் தேவ சிற்பியான விஸ்வகர்மாவை கூப்பிட்டு தனக்காக ஒரு கோயில கட்ட சொல்லி ஆணையிட்டார். அதாவது இந்த கோயில் வெறும் கல்லால கட்டப்பட்டது இல்லைங்க, இறைவனோட அருளாலே கட்டப்பட்டது. வாங்க, இப்ப புராண காலத்துல இருந்து நேரா ஒரு டைம் டிராவல் பண்ணி 17ஆம் நூற்றாண்டுக்கு போலாம். பக்தியோட வலிமையை சோதிக்கிற மாதிரி ஒரு வரலாற்று சம்பவம் இங்க நடந்திருக்கு. இந்த சம்பவம் கேட்டா உண்மையிலேயே நமக்கு மெய்சில் இருக்கும். 17ஆம் நூற்றாண்டுல டச்சுக்காரங்க கோயில் சிலைகளை திருடிட்டு கப்பல்ல போறாங்க. ஆனா நடுக்கடல்ல திடீர் ஒரு புயல் உருளாகி கப்பலே புரட்டி போடுது. பயந்து போன அவங்க அந்த சிலைகளை கடல்ல தூக்கி போட்டுட்டு தப்பிச்சு போயிடுறாங்க. வருஷங்கள் ஓடுது. ஒரு நாள் முருகன் ஒரு பக்தரோட கனவுல தோன்றி கடலுக்குள்ள சிலைகள் எந்த இடத்துல இருக்குன்னு சொல்றாரு. அந்த தகவலை வச்சு கடலுக்குள்ள தேடி பார்த்தப்போ எந்த ஒரு சேதாரமும் இல்லாம சிலைகள் அப்படியே கிடைச்சது. இதுதாங்க நம்பிக்கைக்கான ஒரு வரலாற்றுச் சான்று. இப்படி புராணமும் வரலாறும் ஒன்னோட ஒன்னு கலந்திருக்கிற இந்த திருத்தலத்தோட இன்னிய சிறப்புகள் என்ன? ஏன் இது இன்னைக்கும் லட்சக்கணக்கான மக்களை தம்பக்கம் இழுக்குதுன்னு பார்க்கலாம். இங்க இறைவன் செந்தில்நாதரா அருள் பாலிக்கிறாரு. வங்காள விரிகுட கடற்கரையோரத்துல கடல் அலைகளோட இசையை கேட்டுக்கிட்டு அமைஞ்சிருக்கிறது தான் அதோட பெரிய ஸ்பெஷாலிட்டி. அது மட்டும் இல்ல, அருணகிரிநாதர் தன்னோட திருப்புகள்ல இந்த தலத்தோட மகிமைய ரொம்பவே மனமுருகி பாடியிருக்காரு. எல்லாத்துக்கும் மேல முருகனோட 6 படை வீடுகள்ல இதுவும் ஒண்ணுங்கிறது இதோட புனிதத்தை இன்னும் அதிகமாக்குது. அப்போ திருச்செந்தூருங்கிறது வெறும் ஒரு கோயில் மட்டும் இல்ல, அது தீமைய நன்மை ஜெயிச்சதோட அடையாளம், கருணையோட சாட்சியம், அசைக்க முடியாத நம்பிக்கையோட ஒரு சின்னம். இப்பவும் ஆர்ப்பரிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த கடல் அலைகளுக்குள்ள வரலாறும் புராணமும் கைகோர்க்கிற இந்த மண்ணோட இன்னும் எத்தனை ரகசியங்கள் தான் புதைஞ்சு கிடக்கதோ யோசிச்சு பாருங்க.